ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 13வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரத்தில் 7 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. இந்த 7 பேரில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு டீட்டெயிலாகவும் விலாவரையாகவும் பார்ப்போம். இப்போ நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 1,79,669 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21.26% மதிய நேரம் முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21.1% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட தினேஷ் அவர்கள். ஸோ இவரோட மூவு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கும்படியாகவும் கேட்கும்படியாகவும் வந்து இருந்தாலும் கூட சில இடங்களில் வந்து கொஞ்சம் கன்னிங்காக இருக்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அந்த கன்னிங் கூட வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கேமுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறத வந்து அப்பப்போ வந்து பதிவு பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு ஆட்ஸ்ஆப் வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனோட கேம் அப்படின்னு கூட வந்து சொல்ல மாட்டாங்க, நான் இருக்கிறதும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலைகளும் வந்து பண்ணிவிட்டு நான் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசித்ரா மேம் கூட காம்படிஷன் வரும்போது கூட நான் எந்த விதமான பர்சனல் கர்ஜஸோ இல்லை வெஞ்சன்ஸோ எல்லாம் வச்சுக்கல, நான் வந்து நார்மலாக தான் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு கேமுக்காக தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதனால் ஒரு ஆட்ஸ்ஆப்பு. அதுக்கடுத்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிச்சந்திரா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 1,66,479 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.53% மத்திய நேரம் ஓட்டிங் முடிவு என்பது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19.55% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல கேம் ப்ளே வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு குட் கேம் பிளே அப்படின்னா எப்படின்னா, கிட்டத்தட்ட செகண்ட் பொசிஷனை வந்து பிடிக்கிறாரு அப்படின்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன்லேயே வந்து அதிகப்படியான தடவை வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் ஆன ஒரு நபர். ஆல்ரெடி லாஸ்ட் சீசனில் அசீம் அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தார் இல்லையா, டைட்டில் வின்னர். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 தடவையோ 10 தடவையோ வந்து நாமினேட் ஆயிருந்தார். ஸோ அவருடைய லிஸ்ட்டில் வந்து இவர் கூட வந்துருவார் போல். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்துட்டாங்க. உடனே பொங்கி எழுந்துடாதீங்க, என்னோட அசீமோட மணியை வந்து கம்பேர் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி. நான் கம்பேரிஷன் வந்து தனியாக பண்ண கிடையாது, இந்த நாமினேஷனுக்காக வந்து கம்பேர் பண்ணேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,45,234 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.99% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17.05% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட விஷ்ணு ப்ரோ அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நல்ல கேம் பிளே வந்து பண்ணிட்டு இருக்காரு. நிறைய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீக்ரெட்ஸை வந்து போட்டு உடைக்கிறாரு. இன்றைக்கி நடந்த காம்படிஷனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை பற்றி புட்டு வந்து பொழந்து கட்டிட்டு இருந்தாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். எதுக்காக இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டைம் டு சே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை வந்து சொல்லணுமோ அந்த நேரத்தில் சொல்கிறதுக்கு தான் அந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய வேல்யூவே வந்து அப்படியே தூக்கி மேலே எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சில நேரங்களில் இவர் பண்ணக்கூடியது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் இவர் செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு தக்க நேரங்களில் வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நடந்த காம்படிஷன்லையும் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு பர்ஃபார்மன்ஸு. அவருக்கு ஒரு அப்ளாஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4th பொசிஷனில் கற்றும் எதிர்பாராத ரவீனா அவர்கள். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,05,320 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.16% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12.57% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட ரவீனா அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம ஸ்பெஷலைஸ்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நடந்த காம்படிஷனில் மணிச்சந்திரா அவர்களை வந்து எலிமினேட் பண்ணி விட்டாங்க. கில் அப்படிங்கிற ஒரு ரெட் கார்டை வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி விசித்ராவோட காம்படிஷன் வரும்போது இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய கேம் பிளே வந்து இண்டிவிஜுவலாக வந்து கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக கூட யோசித்தேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட் டேபிள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் பாயிண்ட்ஸே கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிது. ஸோ அதனால் கில் கொடுத்து அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு இப்போ நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ரீசன் வந்து சொன்னாங்க. ஸோ அதன் காரணமாக அவங்களுக்கு ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே குட் வே அண்ட் குட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு நபருக்கும் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
97,132 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.54% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.4% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவரை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சில பேர் பண்ண சில சூழ்ச்சியின் காரணமாக 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வந்து டாஸ்க் வந்து விளையாட முடியாத மாதிரி வந்து போயிடுச்சு. அதில் ஒரு நபர் விஜய் வர்மா, இன்னொரு நபர் அர்ச்சனா அவர்கள். ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து குறைவாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. நேற்று கூட நான் ஒரு கிளிப் வந்து பார்த்தேன், லைவில் பார்க்க முடியல. அதில் வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து ஒரு பீன்ஸ் பேக்கை வந்து போட்டுக்கிட்டு அப்படியே வந்து டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற ஒரு போர்டவே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட வழி என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கும் வந்து புரியும் அண்ட் அவங்களுக்கும் வந்து புரியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய் வர்மாவுக்கும் அதுதான் வந்து நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஃபீல் பண்ணுவார். அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்சன். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84,344 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.9% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ பார்த்தாலும் கூட 9.9% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ எந்த விதமான மாறுதலுமே இல்லை, அதே பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸில் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. பட் இப்போ வரைக்குமே பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து இவர் தான் ஹையஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த டிடிஎஃப் டாஸ்கில் வந்து ரவீனா அண்ட் விசித்ராவுக்கு தான் ஃபைனலாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கு மேபி வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ரவீனா அவர்களுக்கு 2 பாயிண்ட்ஸ்கள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இல்லை ஒரு வேளை வந்து விசித்ராவுக்கு மட்டும் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ரவீனாவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதன் காரணமாக அண்ட் அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா மேமுக்கு வந்து 3 பாயிண்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்படி கணக்கு பண்ணி பார்த்தாலும் கூட இவருக்கு மட்டும் தான் 4 பாயிண்ட் வந்து இருக்குது, வேறு யாருக்குமே வந்து 4 பாயிண்ட் வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காரு. அதுக்கடுத்தா 7th பொசிஷனில் மாயா. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73,489 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.62% மத்திய நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க மாயா அவர்கள். பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 8.63% வந்து இருந்துட்டு இருக்காங்க மாயா. ஸோ மாயாவை பொறுத்த மட்டும் ரொம்ப 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 குறைவான வாக்குகள் ஒன்று மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைவு தான். எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே பை டே அண்ட் 6 hours ஒன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போது ஓட்டிங் ரிசல்ட்லாம் வந்து கொடுக்கும்போது ஒரே ஒரு 0.01% மட்டும்தான் ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 வாக்குகள் வருது அப்படின்னா அந்த 1000 வாக்குகள் தான், அதாவது குறிப்பிட்ட சில பேர் வந்து இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு 6000 பேர் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 6000 பேர் வந்து தொடர்ந்து வந்து வாக்குகள் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு வந்து வேறு யாருமே வந்து பெருசாக வந்து ஓட்டுகள் போடலை அப்படிங்கிறதான் உண்மையும் கூட. அது வந்து இந்த ஓட்டிங் அனலைசிஸ் வந்து வச்சு பார்க்கும்போதே வந்து தெரியுது. சொல்லப்போனால் 0.01% மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 300 பேர் 200 பேர் வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க. அந்த 6 மணி நேரத்துக்கு கேப்பில் வந்து அதிகமாக போடுறது வந்து அவங்க மட்டும்தான். மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அந்த ஒரு 6000-7000 வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி வந்து போயிட்டுருக்கு, அவ்வளோதானே தவிர பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் வந்து நிகழலை. அண்ட் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் மாயா இருந்த பொசிஷன் அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6வது பொசிஷனில் வந்து இருந்தாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8.06% வந்து ஆரம்பித்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வந்து 8.63% வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ தூரம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது உங்களாலே புரிஞ்சுக்க முடியும். 0.50% மட்டும்தான் மேலே ஏறி இருக்க தவிர மற்றபடிக்கு வந்து எதுவுமே நடக்கலை மாயாவை பொறுத்த வரலையும். ஸோ அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே வந்து 7th பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரவீனா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது 7வது பொசிஷனில் ஆரம்பித்தாங்க. ஓகேடா, புள்ளி கேங்லேருந்து ஒரு ஆளும் ரவீனா அவர்களும் எவிக்ட் ஆகி வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஒன்று நிக்சன் அண்ட் ரவீனா, இல்லைன்னா ரவீனா இல்லைனா மாயா. ஸோ இந்த மாதிரி ஒரு பேரில் வந்து வெளியே போவாங்க டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஸோ ஆனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவீனா அவர்கள் வந்து பட்டையை கிளப்புறாங்க ஓட்டிங்ஸில். பட்டையை கிளப்பி 7th 6th போய் 6th 5th போய் 5th இப்போ வந்து 4th வந்து ட்ரை பண்ணி 4th வந்து போயிட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது அண்ட் ஓட்டிங்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரவீனா அவர்களுக்கு பெருசாக ஓட்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. நான் முன்ன சொன்ன மாதிரி தப்பு தான் அது. ஆனாலும் மற்றவங்களை விட கம்பேர் பண்ணும்போது மற்றவங்களுடைய ஓட்டிங் இன்க்ரீஸிங் அப்படிங்கிறது வந்து அப்படியே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரவீனா அவர்கள் வந்து
கொஞ்சம் அப்படி மேலே வந்து போயிருக்காங்களே தவிர மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து அவங்ககிட்டயும் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். பட் எனி இப்போதைக்கு வந்து சேஃபர் ஜோனில் இருக்காங்க. பட் பிக் பாஸ் தான் எண்ட் ஆஃப் தி டே ஓட்டிங்ஸு கீட்டிங்ஸு இந்த ஓட்டிங் ரிசல்ட் அதெல்லாம் தாண்டி எண்ட் ஆஃப் தி டே பிக் பாஸ் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி வீக்காகவும் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்குவோம். இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இன்னொரு தொடர்ந்து சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.